அனைவருக்கும் வணக்கம். முத்தான முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் கமலே சத்யா. ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கோவிலில் நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். தன்னுடைய கால பெருந்தலைவர், படிக்காத மேதை, கல்விக்கண் திறந்த தென்னாட்டு காந்தி, தமிழக பொற்கால ஆட்சியை நடத்தி இப்பொழுது இருக்கும் நான் யாரை பற்றி பேச வந்துள்ளேன் என்ற வீரர் காமராஜர் அவர்களை பற்றி. காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவருடைய தந்தையின் பெயர் குமாரசாமி, தாயார் சிவகாமி அம்மாள். இவர் இளம் வயதிலேயே தந்தையை இழந்தவர். குடும்ப சூழ்நிலை காரணமாக வேலைக்கு செல்லும் சூழ்நிலை உருவானது. காமராஜர் செய்தித்தாள்களை படித்தும் அரசியல்வாதிகளின் சொற்பொழிவுகளை கேட்டும் அரசியல்வாதிகளையும் நாட்டுப்பற்றையும் வளர்த்து கொண்டார். காங்கிரஸ் கட்சியில் தன்னை தொண்டராக இணைத்துக் கொண்டார். விடுதலை போராட்ட வீரர் திரு சத்தியமூர்த்தி அவர்களின் வாரிசாக விளங்கினார். ஒத்துழையாமை இயக்கம், வந்திய துணி எரிப்பு, சட்ட மறுப்பு, உப்பு சத்தியாகிரகம் முதலிய போராட்டங்களில் கலந்து கொண்டு 9 ஆண்டு சிறை சென்றார். 1954ஆம் ஆண்டு மக்கள் பேராதரவுடன் முதலமைச்சர் பதவியேற்றார். கல்வி முன்னேற்றத்தினை அறிந்த காமராஜர் அவர்கள் பள்ளி இல்லாத ஊர்களில் பள்ளியை திறந்து வைத்தார். ஏழை பணக்காரன் வேறுபாடு இருக்கக்கூடாது என்று பள்ளியில் சீருடையை கட்டாயமாக்கினார். கட்டாய கல்வி, இலவச மதிய உணவு திட்டம் போன்ற பல திட்டங்களை உருவாக்கினார். ஏழை மக்களின் கல்வி முன்னேற்றத்தினை ஏற்படுத்தி கல்விக்கண் திறந்த கர்மவீரர் காமராஜர் என்று அழைக்கப்படுகிறார். அறநெறியில் வாழ்ந்த காமராஜரின் ஆட்சி காலம் பொற்காலம் என்று தமிழகத்தின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. நீர்ப்பாசன திட்டம், அணைக்கட்டுகள், மின்துறை சாதனங்கள், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சுரங்க நிறுவனம், வேலை வளர்ச்சிக்கு காமராஜரின் அசத்தல் திட்டங்கள். 1963ஆம் ஆண்டு அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக பொறுப்பேற்றார். லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி இவர்கள் பிரதமராக அரியணை ஏற்றிதான் கிங் மேங்கர் என நிரூபித்தார். காமராஜர் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி தன்னுடைய 72ஆம் வயதில் காலமானார். 1976ஆம் ஆண்டு இந்திய அரசின் மிக்க உயரிய விருதான பாரத ரத்னா விருது அவருக்கு வழங்கப்பட்டது. கல்விக்கண் தந்த வீரர் காமராஜரை நித்தமும் நாங்கள் போற்றி வணங்குகிறோம். நன்றி, வணக்கம்.